அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 189, 190 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் இவங்க எல்லாருமே வெப்பன்ஸ் ஹாலுக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல இந்த பிரின்சஸ் இருக்கால, அவள் வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பா. இப்போது அந்த ஒரு ஆர்டிஃபேக்டை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே இருந்து வரக்கூடிய எனர்ஜி பயங்கரமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இது வந்து அந்த ஒரிஜினல் காடோடைய வெப்பன். அதனால் இதில் இருக்கக்கூடிய எனர்ஜியுமே காடோட எனர்ஜிக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதே சமயத்தில் அது எடுக்கிறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு தனியாக கான்ஷியஸ்னஸ் வேறு இருக்குது. இப்போது இவங்க பார்க்குறாங்க, என்னடா இந்த பொண்ணை பார்த்தா நிர்வாண ரெல்மில் கூட இல்லை, ஆனால் இவளால் எப்படி ஒரு காட் ஆர்டிஃபேக்டை எடுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி. ஆனால் உடம்புக்குள்ளே ஒரு காட் இருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த ஒரு பிரின்சஸ் எப்படியோ அந்த ஒரு ஆர்டிஃபேக்டை கன்வின்ஸ் பண்ணி தன்னுடைய வெப்பனாக ஏற்றுக்கிட்டாப்பா. லின்ஃபேங் என்ன பண்ணுறான், அவளுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறத சொல்கிறான். ஏன்னா இது ஒரு காட் லெவல் ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிறதுனால கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறா, உன்னோட திறமைக்கு நீ இதை விட பெஸ்ட்டான ஐட்டம்ஸ்லாம் இங்கேருந்து எடுப்ப அப்படின்னு சொல்கிறா. இப்போ அங்கே ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, அவள் பார்க்குறா, அடடா இந்த இடத்துல ஈட்டி சூப்பராக இருக்கே, இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு போனால் அது அவளை தூக்கி அடிச்சிருமா தூரமா. அவளோட சிஸ்டர் என்ன சொல்கிறான்னா, அந்த ஒரு வெப்பனுக்கு பார்த்தீங்கன்னா வெப்பன் ஸ்பிரிட் அப்படிங்கிறது இருக்குது, அவ்வளோ சீக்கிரமாக அதை போய் எடுத்துட முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீ என்ன பண்ணு, வெப்பன் ஸ்பிரிட் இல்லாத ஒரு ஆர்டிஃபேக்டாக பார்த்து தேடு, நீ ஃப்யூச்சரில் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இங்கே வருவோம், அப்போ உனக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளும் பார்க்குறா, அப்படியா சரி ஓகே அப்படிங்கிறா. இப்போ நம்ம லின்ஃபங் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கான். அந்த இடத்துல ஒரு நைஃப் இருக்குங்க, குட்டி நைஃப், பார்க்கறதுக்கு குட்டி தான், ஆனால் அதுவுமே காட் ஆர்டிஃபேக்ட். அதை யூஸ் பண்ணி நிறைய கார்விங்ஸ் எல்லாம் பண்ண முடியும். வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பியூரிஃபை பண்ண முடியும். இதிலிருந்து வர எனர்ஜி இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. பெல் ஷீல்டெல்லாம் போட்டு தடுத்துக்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, எப்பவும் போல் சிறப்பான தரமான செய்கைகள் எல்லாமே செஞ்சு அந்த ஒரு கத்தியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரான். சுற்றி இருக்கவங்களுக்குலாம் பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ஸ்பிரிட் இருக்குது, அது பத்தாததுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏதோ அசால்ட்டாக சாக்லேட் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டானேன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே அது ஃபுல் கட்டுப்பாட்டுக்கு வரல. அவன் என்ன பண்ணுறான், பேட்டர்ன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அதை பிடிச்சி வைக்கிறான். அது பார்க்குது, என்னது காட் லெவல் பேட்டர்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. அதான் அவன் சொல்கிறான், என்கிட்ட இது மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறான். அடடா இவ்வளோ காட் லெவல் பேட்டர்ன்ஸ் இருக்கா, அப்போ நான் உன்னை மாஸ்டராக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பன் வந்து இவனை மாஸ்டராக ஏற்றுக்குச்சு. அடுத்து லின்ஃபங்கும் அவங்க சிஸ்டரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கத்தி இருக்குது. இந்த கத்தியில் நெதர் எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த நெதர் வேர்ல்டில் இருந்து தான் இவ வந்திருப்பா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை கிட்ட போயெல்லாம் எடுக்கல, அந்த கத்தி இவகிட்ட வந்துடுச்சு. மறுபடியும் இந்த பொண்ணு பார்க்குறா, அவள் மட்டும் ரொம்ப ஈஸியாக காட் ஆர்டிஃபேக்ட் எடுத்துட்டா, என்னால் எடுக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த சமயத்தில் அந்த பொண்ணோட சிஸ்டர் என்ன சொல்கிறான்னா, உன்னுடைய மார்ஷல் சோலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வெப்பன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாரு, அப்போ உன்னால் ஈஸியாக எடுக்க முடியும் அப்படிங்கிறா. உடனே இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து மெடிடேட் பண்ணி இவங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒரு வெப்பன் இருக்குது. இவ உடனே ட்ரை பண்ணுறா, அந்த வெப்பன் இவ கைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த அக்காக்காரி இருக்கல்ல, அவளுக்குமே ஒரு சீல் அப்படிங்கிறது கிடைக்குது. இப்படியே ஆளாளுக்கு என்ன பண்ணுறாங்க, மாற்றி மாற்றி அங்கே இருக்க ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கடைசியாக வந்து லின்ஃபங்க்கு ஒரு கத்தி ஒன்று கிடைக்குது. இந்த கத்தி அவன் என்ன சொல்கிறான், அன்ஃபினிஷ்டாக இருக்குது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்கிறான். அந்த பறவை என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒரு கத்தியை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்குது. அதான் அந்த குட்டி பொண்ணு கேட்குறா, நீ ஒரு பறவை, உனக்கு காடோட வெப்பன் வேணுமா அப்படின்னு கேட்குது. இப்போ அந்த இடத்தோட ஸ்பிரிட் இருக்கும்ல, அது என்ன சொல்லுது, எவ்வளோதான்டா நீங்களாம் வந்து கிரீடியாக நடந்துப்பீங்க, இங்கே வந்து வெப்பன்ஸை எடுத்தீங்க, ஆனால் இங்கேருந்து போகாமல் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஃப்யூச்சரில் உங்கள் யாருக்குமே இங்கே அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே டெலிபோர்ட் பண்ணி வெளில அமுச்சு விட்டுச்சு. இந்த குட்டி பொண்ணுக்கு பயங்கர கோவம், ச்சே அந்த ஸ்பிரிட்டுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படிங்கிறா. இவங்க இங்கே வந்த வேலை அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் வழியாக பார்த்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இப்போ இந்த பிரின்சஸ் இருக்கால, அவன் என்ன சொல்கிறா, நான் வந்து என் பிரதரை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் போயிட்டா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோலாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம போயிட்டு அந்த ஸ்டார் பேலஸ் இருக்குல்லையே, அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து பேட்டில் ஆஃப் ஜீனியஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போதான், அதுக்காக இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் நம்ம கும்பல் தான், அவங்களுமே ஸ்டார் பேலஸை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ விஷயம் என்னென்னா, ஸ்டார் பேலஸ்குள்ளே போயிட்டா யாரும் இவங்கள அட்டாக் பண்ண முடியாது, உள்ளுக்குள்ளே ரூல்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்டார் பேலஸ் வெளியிலேயே ஒரு கும்பல் வந்து இவங்கள வழிமறைக்கிறாங்க. இவங்க எதுக்காக வழிமறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்கள் கிட்ட ஒரு ட்ரெஷர் இருக்குது, அந்த ஒரு ட்ரெஷர் இவங்களுக்கு வேணுமா, இதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஷரை இவங்க கிட்ட இருந்து ஹண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தப்பிச்சு வந்தால் மறுபடியும் இன்னொரு கும்பல் வந்து வழிமறிக்குது. அவனுங்க கேட்குறானுங்க, எங்கம்மா இவ்வளோ அவசரமாக போகிற, அவசரம்லாம் தேவையில்லை, பொறுமையாக போகலாம் அப்படிங்கிறானுங்க. அதான் இவனுங்களுக்கு தெரியும் ட்ரெஷருக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ரெஷருக்காக தானே வந்திருக்கீங்க, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஆப்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 9 ஆஃப் நிர்வாண ரெல்ம் அப்படிங்கிறதுல இருக்கான். நம்ம ஆட்கள்லேயே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா லெவல் 8 இருக்காங்க. ஒரு லெவல் தான் டிஃப்ரென்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆப்பனண்ட் கையில் ஒரு ட்ரெஷர் ஒன்று இருக்குது, அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டிஃபேக்ட். அதை அவன் யூஸ் பண்ணும்போது அவனோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த ஆர்டிஃபேக்ட் கையில் இருக்க தைரியத்தில் பயப்புல மிரட்டுது. என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு,
ஒழுங்கு மரியாதை அதை கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடலாம். அப்படி இல்லைன்னா நடக்கிற சேதாரத்துக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்க நம்ம ஆட்களே என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா அதை எடுத்து கொடுத்துறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே வரவையில் ஒரு சண்டை நடந்தது. அந்த சண்டையில் ஒரு 2 பேர் இறந்து போயிட்டாங்களாம். ஸோ எடுத்து கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. ஆனாலுமே இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, ஏண்டா நம்ம வந்து அவனுங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கூட ட்ரையே பண்ணாமல் சரண்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறா. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே எங்கே பேச்சுவார்த்தை, அடிதடி ஆரம்பிக்கட்டும். இப்போ ஆப்பனண்ட் அந்த ஒரு ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ண உடனே நம்மால் லெவல் 8 அப்படின்னு சொன்னால ஒரே அடியில் படுத்துட்டாங்க. அவன் என்னடா லெவல் 8 நீ. இப்போ அந்த பொண்ணும் பார்க்குறா, ரைட்டு இதுக்கு மேலே வேறு வழியே கிடையாது. அவன் என்ன பண்ணுறா, அந்த ஒரு பேர்லை வெளியில் எடுக்கிறா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் டிராகன் சோலாம், ரொம்ப ஒரு ஏன்ஷியண்டான ஐஸ் டிராகன் போல தெரியுது. ஆப்பனண்ட்டுக்கு என்னன்னா இதை வந்து ரிஃபைன் பண்ணால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இவ்வளோதான் விஷயம், இதுக்காக தான் சண்டை நடக்குது. இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, பக்கத்தில் யாராவது வந்தீங்க அப்படின்னா இதை நான் வெடிக்க வச்சிருவேன், இங்கே இருக்கவங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து சாக வேண்டியதுதான் அப்படிங்கிறா. இப்போ விஷயம் என்னன்னா, இவன் வெடிக்க வச்சு ஆப்பனண்ட் எல்லாம் செத்து போயிடுவாங்க. சரி, இவங்க ஆட்கள் எப்படி தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. இருந்தாலும் இவன் என்ன சொல்கிறா, என்னால் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னா நான் இறந்து போனாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறா. இப்போ இந்த ஆப்பனண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பேர்ல் தேவை. அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஆர்டிஃபேக்டை பயன்படுத்தி இவளை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறான். கையை காலை அசைக்க முடியல அவளால். சரி, இதோட சண்டை முடிஞ்சதா அப்படின்னு பார்த்தா முடியலை. கீழே இருக்கவங்க எல்லாருமே கண்ணா முன்னான்னு அடிச்சுக்கிறாங்க. எவனை அடிக்கிறான்னு தெரியல. ஆனால் நம்ம ஆட்களுக்கு பயங்கரமான அடி உழுது, அது மட்டும் நல்லா தெரியுது. இப்போது அந்த ஒரு பேர்லை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ட்ரை பண்ணுறான். கரெக்டாக அந்த ஒரு சமயத்தில் நம்ம ஆட்கள் என்ட்ரி, லின்ஃபங் உள்ளுக்குள்ளே வரான். இங்கே தான் இந்த ஒரு எபிசோட முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.